இங்க ஒரு சின்ன பையன் தினமும் ஷூ பாலிஷ் போடும்போது அந்த பாலிஷ் போட வரவங்க பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க போனதும் அதை ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டே வரான். அந்த வயசுல இருந்தே இவனும் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும் கஷ்டப்பட்டு வெறியோட உழைக்கிறான். இப்படியே பெரியவனானது இவனுக்கு ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, அந்த ஊர்ல நிறைய அபார்ட்மெண்ட் காலியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்காங்க. சோ காலியா இருக்கிற அபார்ட்மெண்ட் பில்டிங்க கம்மி ரேட்டுக்கு வாங்கி அதை ரெண்டுக்கு விடலாம்னு யோசிக்கிறான். ஆனா அந்த அபார்ட்மெண்ட் வாங்கலான்னு போனா அவர் $35,000 சொல்றாரு. இவங்கிட்ட $30,000 தான் இருக்கு. மீதியை கொஞ்ச நாள் கழிச்சு தரேன்னு சொல்றான். ஆனா அதுக்கு அந்த ஓனர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்பதான் அவருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கேலண்டரை கவனிக்கிறான். அதுல ஒரு பேங்க் மேனேஜர் இவருக்கு கிஃப்டா கொடுத்த கேலண்டர்னு போட்டிருக்கு. அப்ப அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட இவர் பேரை சொல்லி லோன் வாங்கிலாம் அந்த பேங்குக்கு போனா மேனேஜரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சோ அந்த மேனேஜர் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில பார்த்து இவன் அந்த அபார்ட்மெண்ட் ஓனரோட ஃப்ரெண்ட்னு சொல்லி லோன் கேக்குறான். அப்பயுமே இவனை மதிக்காம முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த விஷயம் அந்த அபார்ட்மெண்ட் ஓனருக்கு தெரிஞ்சு அன்னைக்கு நைட் டைமுக்கு போன் பண்ணி எதுக்காக நீ என்னோட ஃப்ரெண்ட்னு சொல்லி லோன் கேட்டேன்னு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் விடாம அந்த அபார்ட்மெண்ட் வாங்குறதுக்காக தான் இவ்வளவு முயற்சி எடுக்கிறான்னு தெரிஞ்சு அந்த $5,000 அப்புறம் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. இவனும் அந்த பில்டிங் வாங்கின கொஞ்ச நாள்லயே பேசினபடி அந்த மீதி காசை கொடுத்துறான். சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காகவே அவனோட அடுத்தடுத்த பிசினஸ்ல இவனை பார்ட்னரா சேர்த்துக்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பேங்க்குக்கு ஒரு லோன் விஷயமா போறான். அப்பயுமே அவனை மதிக்காம அபார்ட்மெண்ட் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுல கடுப்பாகிட்டு வெளியில வந்தா அந்த பேங்க் இருக்கிற பில்டிங்லயே இன்னும் 6 பேங்க் இருக்கு. அப்ப இந்த பில்டிங்கே வாங்கிட்டா அதுல ரெண்டுக்கு இருக்கிற எல்லா பேங்க்கும் இவன் லோன் கேட்டு போனா ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறான். அதுக்காக கஷ்டப்பட்டு எந்த பேங்க்ல லோன் தர முடியாதுன்னு சொன்னாங்களோ அந்த பேங்க் பில்டிங்கே வாங்கி இப்ப ராஜா மாதிரி உள்ள வரான். அன்னையில இருந்து இவன் அந்த பில்டிங் குள்ள போனாவே உள்ள இருக்கிற எல்லா பேங்க்லயும் இவனுக்கு ராஜ மரியாதை தராங்க.